டூரிங் டாக்கிஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லென்ஸ் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னம்மா முதல் கேள்வி? சார், உலகம் முழுக்க மிக உயர்ந்த வசூல் பண்ண தமிழ் திரைப்படம் எதுன்னு திருச்சியிலேருந்து மனோஜ் கேட்டிருக்காங்க. உலகம் முழுவதும் மிக அதிகமாக வசூல் செய்த திரைப்படம்னா அது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சங்கருடைய இயக்கத்தில் நடித்த 2.0 திரைப்படம் தான். எம்ஜிஆர் சார் நடிச்ச ஏபி நாகராஜன் சார் இயக்குன நவரத்னம் திரைப்படம் வெற்றி படமா அமைஞ்சதான்னு கடலாடியிலிருந்து பாலசுப்ரமணியன் கேட்டிருக்காங்க. அருட்செல்வர் ஏபி நாகராஜனுடைய இயக்கத்திலே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் நடித்த நவரத்னம் திரைப்படம் வெற்றி படமாக அமையவில்லை. ஒப்பாரி கேரக்டர்ல நடிகர் காந்திமதிக்கு நிகரானவங்க யாருமே இல்லையே, அதுக்கான காரணம் என்னன்னு சென்னையிலிருந்து சந்தனகுமார் கேட்டிருக்காங்க. ஒப்பாரி கேரக்டரில் காந்திமதிக்கு நிகராக வேறு ஒரு நடிகையை நம்மால் சொல்ல முடியலைன்னா அதுக்கு முக்கியமான காரணம் காந்திமதியினுடைய அந்த ஸ்லாங். வட்டார வழக்கு மொழியில் பேசுகிறதுல காந்திமதியை அடிச்சுக்கிறதுக்கு ஆள் கிடையாது அப்படின்றது தான் உண்மை. ஜெயலலிதா மேம் அரசியல் வாழ்க்கையை தொடங்கினது எப்போன்னு கன்னியாகுமரியிலிருந்து தாஸ் கேட்டிருக்காங்க. புரட்சித் தலைவரின் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே 1982ஆம் ஆண்டிலே தான் இணைந்தார் ஜெயலலிதா. அதுக்கு பின்னால் பார்த்தீங்கன்னா அவருடைய வளர்ச்சி என்பது அசுர வேகத்திலே இருந்தது. சார், முன்னாடிலாம் உலகநாயகன் கமல்ஹாசன் சார் நடிச்ச அபூர்வ சகோதரர்கள் திரைப்படத்தை கலைஞர் டிவிலையும் விஜய் டிவிலையும் போடுவாங்க. ஆனால் இப்பெல்லாம் டெலிகாஸ்ட் பண்றது இல்லையே, இதுக்கான காரணம் என்னன்னு பாலக்கோட்லேருந்து சங்கர் கேட்டிருக்காங்க. நீங்கள் குறிப்பிட்டுள்ள தனியார் தொலைக்காட்சிகளில் இப்போ அபூர்வ சகோதரர் படத்தை அவங்க ஒளிபரப்பலைன்னா அதுக்கு முக்கியமான காரணம் அந்த உரிமை அவங்ககிட்ட இப்போ இல்லாதது தான். நேஷனல் ஃபிலிம் ஆர்ச்சிவ்ஸ் ஆஃப் இந்தியாவில் வீரபாண்டிய கட்டபொம்மன் திரைப்படத்தை 4Kல ரிஸ்டோர் பண்ணி ராஸ்டர்டாம் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் ஸ்க்ரீன் பண்ண போகிறதா அவங்களுடைய அஃபீஷியல் பேஜில் சொல்லியிருக்காங்களே, அந்த திரைப்படம் திரையரங்கு அல்லது OTTல வருமானு பாண்டிச்சேரியிலிருந்து பெருந்தமிழன் கேட்டிருக்காங்க. ரெஸ்டோர் செய்யப்பட்ட வீரபாண்டிய கட்டபொம்மன் திரைப்படம் OTTல வெளியாவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக நான் சொல்ல மாட்டேன். ஆனால் இங்கே உள்ள திரையுலக பிரமுகர்கள் முயற்சி செய்தால் திரையரங்கிலே அதை வெளியிட வாய்ப்பு இருக்குது. பூர்ணிமா பாக்யராஜ் மேம் நடிக்க வரதுக்கு முன்னாடி நடன கலைஞராக இருந்தாங்களான்னு தோரணமலையிலிருந்து சின்பகிராமன் கேட்டிருக்காங்க. பூர்ணிமா ஜானம் திரைப்படங்களில் நடிப்பதற்கு முன்னால் பரதநாட்டியம் கற்றுக்கொண்டதுக்கு முன்னால் தொடர்ந்து நடன நிகழ்ச்சிகள் நடத்துறதுக்கெல்லாம் சினிமா உலகம் அவர் அனுமதிக்கலை. மிக விரைவிலேயே கதாநாயகி ஆகிவிட்டார். அதன் காரணமாக அவரால் தொடர்ந்து பரதநாட்டிய நிகழ்ச்சிகளை நடத்த முடியல அப்படின்றது தான் உண்மை. நடிகர் ஜெய்சங்கர் சார், உலகநாயகன் கமல்ஹாசன் சார் அல்லது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் இவங்களில் யாருடைய படத்தில் அதிகமாக நடிச்சிருக்காருன்னு சென்னையிலேருந்து சந்தனகுமார் கேட்டிருக்காங்க. ஜெய்சங்கர் அதிகமாக நடித்ததுன்னா அது கமல்ஹாசன் படங்களில் தான். சிவாஜி சாரும் காந்திமதி மேமும் சேர்ந்து நடிச்சிருக்காங்களான்னு சென்னையிலேருந்து சந்தனகுமார் கேட்டிருக்காங்க. சிவாஜி நடித்த படங்கள் பலவற்றிலே காந்திமதி நடித்திருக்கிறார். ஆனால் சிவாஜிக்கு ஜோடியாக நடிக்கக்கூடிய வாய்ப்பு அவருக்கு அமையலை. மலையாளம் அண்ட் தெலுங்கு சினிமா மாதிரி தமிழ் சினிமா ஒரு குடையின் கீழே இல்லைன்னு இயக்குனர் வசந்தபாலன் சார் சொன்னதனுடைய பின்னணி என்னன்னு இலங்கையிலிருந்து ரியாஸ் கேட்டிருக்காங்க. இயக்குனர் வசந்தபாலன் முகநூலிலே பதிவிட்டிருந்த கருத்தினுடைய அடிப்படையில் தான் இந்த கேள்வி நீங்கள் கேட்டிருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். மலையாள திரையுலகும் தெலுங்கு திரையுலகும் ஒரு குடையின் கீழ் ஒற்றுமையாக இருக்கிறாள் என்பதோட அந்த பதிவில் வசந்தபாலன் நிறுத்துகிறார். அதற்கான காரணத்தையும் அவர் அந்த பதிவிலே விளக்கி இருக்கார். அதை நீங்கள் படிச்சிங்களா இல்லையா அப்படின்னு எனக்கு தெரியல. இங்கே தமிழ் சினிமா ஒரு குடையின் கீழ் இல்லாமல் இருப்பதாக தோற்றமளிக்கிறது. நடிகர்கள் தனித்தனி மரமாகவும் தயாரிப்பாளர்கள் தனி மரமாகவும் இயக்குநர்கள் தனி மரமாகவும் இருக்கிறார்கள். தனி மரங்கள் தோப்பாக மாற வேண்டிய நேரம் வந்தே விட்டது. அனைவரும் கைகோர்த்து நிற்க வேண்டிய காலம் எப்போதோ வந்து விட்டது. காலம் தாழ்த்தாமல் கைகோர்ப்போம் என்று அந்த பதிவிலே குறிப்பிட்டிருக்கிறார் வசந்தபாலன். அவருடைய இந்த கருத்து சிந்திக்கத்தக்க ஒரு கருத்து. திரையுலகினர் அனைவரும் இதை பற்றி சிந்திக்க தொடங்கினார்கள் என்றால் திரையுலகிற்கு ஒரு விடுவு காலம் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஹிந்தியில் ரிலீஸ் ஆகி வசூல் வேட்டையை பண்ணிட்டு வர சாவா திரைப்படத்தை பார்த்துட்டீங்களா? தமிழ்ல இப்படி ஒரு ராபான கதை, குறிப்பா தமிழ் வீரர்களை பத்தின கதை வெளிவரதுக்கான வாய்ப்பு இருக்கா? அப்படி வந்துச்சுன்னா யாருடைய கதையை எடுத்தா பொருத்தமா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு மட்டக்களப்புல இருந்து மயூரன் கேட்டிருக்காங்க. சம்மா படத்தை நான் இன்னும் பார்க்கல. அதனால நீங்க கேட்டிருக்கின்ற பல கேள்விகளுக்கு என்னால் பதில் சொல்ல முடியல. ஆனால் இந்தி படவுகளிலே மிகப்பெரிய வசூல் சாதனையை அந்த திரைப்படம் செய்து கொண்டிருக்கிறது என்பது உண்மைதான். சார், நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் சார் கிட்டத்தட்ட 300 திரைப்படங்களுக்கு மேல நடிச்சிருக்காரு. அதுல உங்களை கவர்ந்த 5 திரைப்படங்கள்னா எதை சொல்லுவீங்கன்னு ஸ்ரீரங்கம்ல இருந்து மணி கேட்டிருக்காங்க. ஏதாவது ஒரு எளிமையான கேள்வி கேட்டிங்கன்னா சுலபத்தில் பதில் சொல்லலாம். சிவாஜி நடித்த 300க்கும் மேற்பட்ட திரைப்படங்களே 5 படங்களை தேர்ந்தெடுத்து சொல்ல சொன்னால் எப்படி என்னால் முடியும்? சிவாஜி நடித்து எனக்கு பிடித்த படங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 60-70 படங்கள் தேரும். அதனால் 5 படங்களுக்குள்ளே அதை சுருக்க முடியாது என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். மலையாளத்துல ஒரு தயாரிப்பாளர் குழு ஸ்ட்ரைக்குக்கு ஒத்துழைப்பு இல்லைன்னு சொல்றாங்க. ஆனா இன்னொரு குழு ஸ்ட்ரைக் நடந்தே ஆகணும்னு சொல்றாங்க. இந்த ஸ்ட்ரைக்ல யாரு வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு இருக்கு? இப்போ முன்னணியில இருக்கிற தயாரிப்பாளர்கள் நடிகர்கள் ஸ்ட்ரைக்குக்கு எதிராக நிக்கிறதுக்கான காரணம் என்னன்னு ஸ்ரீலங்கால இருந்து மதிஷாந்த் கேட்டிருக்காங்க. மலையாள பட உலகம் மிக ஒற்றுமையாக இயங்கி கொண்டிருக்கிறது அப்படின்னு தான் இது நாள் வரையிலே நான் நினைத்து கொண்டிருந்தேன். அது உண்மை இல்லை அப்படின்னு தான்
பல நடிகர்களும் பல மலையாள திரைப்பட தயாரிப்பாளரும் இப்போது நிரூபித்துக் கொண்டிருக்கிறார்கள். இயக்குனர் எம்ஐஎம் பாரதிராஜா சார் தெய்வபக்தி உடையவரான சென்னையிலிருந்து சந்தனகுமார் கேட்டிருக்காங்க. பாரதிராஜாவுக்கு நல்ல தெய்வ பக்தி உண்டு. நானும் அவருமே பல முறை சபரிமலைக்கெல்லாம் போயிருக்கோம். ஜெயலலிதா மேமனுடைய திரைப்பட வாழ்க்கையின் தொடக்கத்துல அவங்க பெற்ற முன்னணி கதாபாத்திரங்கள் என்னென்னு சேலம்ல இருந்து சுஜாதா கேட்டிருக்காங்க. ஸ்ரீதருடைய வெந்நீராடை என்ற திரைப்படத்தில் அறிமுகமான நாள்லேருந்து பார்த்தீங்கன்னா ஜெயலலிதாவை பொறுத்த வரைக்கும் நோ லுக்கிங் பேக் அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்த படமாகவே எம்ஜிஆரோட அவர் நடித்த 1000ல் ஒருவன் திரைப்படம் அமைந்தது. அதைத் தொடர்ந்து பல எம்ஜிஆர் படங்கள் நடிக்கக்கூடிய வாய்ப்பினை பெற்றவர் தான் ஜெயலலிதா. ஏஆர் ரஹ்மான் சாரினுடைய இசை அறிமுகம் இந்தியாவுக்கே சென்சேஷனா அமைஞ்சாலும் தமிழிலும் ஹிந்தியிலும் இருந்த ஒரு அழகான இசை பாரம்பரியத்தினுடைய அழிவுக்கு காரணமா அமைஞ்சது இல்லையான்னு இலங்கையிலிருந்து ரியாஸ் கேட்டிருக்காங்க. ஏஆர் ரஹ்மானுடைய அறிமுகத்தால் தமிழிலும் இந்தியிலும் இருந்த இசை பாரம்பரியம் அழிந்து விட்டதாக நீங்கள் குறிப்பிட்டிருக்கீங்க. என்னால் அது புரிஞ்சிக்கவே முடியல. எந்த அடிப்படையில் இப்படி ஒரு கருத்தை நீங்கள் பதிவிட்டிருக்கிறீர்கள் என்பதை தயவு செய்து சொல்லுங்கள். நடிகர் நாகேஷ் சார் எந்த திரைப்படத்துல இருந்து நகைச்சுவை கலைஞன்ற பெயர் பெற்றாருன்னு நாகர்கோயில இருந்து ஆனந்த் கேட்டிருக்காங்க. நாகேஷுக்கு நல்லதொரு அடையாளத்தை தந்த திரைப்படம்னா அது ஸ்ரீதருடைய இயக்கத்திலே உருவான நெஞ்சில் ஓராலயம் திரைப்படம் தான். அந்த படத்திலிருந்தே நகைச்சுவை கலைஞன் என்று சினிமா உலகத்தால் கொண்டாடப்பட்டவர் தான் நாகேஷ். நடிகர் கவுண்டமணி சார் பல திரைப்படங்கள்ல கடவுளுக்கு எதிராக தான் பேசியிருக்காரு. இதுக்கான காரணம் என்னன்னு சென்னையிலிருந்து சந்தனகுமார் கேட்டிருக்காங்க. பராசக்தி திரைப்படத்துடைய உச்சக்கட்ட காட்சியிலே கோவிலிலே குழப்பம் விளைவித்தேன். கோயில் கூடாது என்பதற்காக அல்ல, கோவில் கொடியவரின் கூடாரமாய் இருக்கக்கூடாது என்பதற்காக. பூசாரியை தாக்கினேன், அவன் பக்தன் என்பதற்காக அல்ல, பக்தி பகல் வேஷமாக ஆகிவிட்டதை கண்டிப்பதற்காக என்று சிவாஜி வசனம் பேசினார். அது சிவாஜியுடைய சொந்த வசனமா என்ன? கலைஞர் கருணாநிதி இந்த படத்துக்காக எழுதி கொடுத்த வசனத்தை அந்த படத்தில் அவர் பேசினார். அது மாதிரி தான் கவுண்டமணி பல திரைப்படங்களே வசனகர்த்தாவும் அந்த இயக்குனரும் எழுதி கொடுக்கின்ற வசனங்களை பேசுகிறார். அவ்வளவுதான். சார் முதலா டிஜிட்டல்ல எடுக்கப்பட்ட தமிழ் திரைப்படம் எதுன்னு திருவள்ளூர்ல இருந்து சரத் கேட்டிருக்காங்க. டிஜிட்டல் முறையிலே சீரான தொழில்நுட்பத்தோடு தயாரிக்கப்பட்ட திரைப்படம்னா அது வானம் வசப்படும் என்ற திரைப்படம் தான். PC ஸ்ரீராமுடைய ஒளிப்பதிவிலும் இயக்கத்திலும் உருவான திரைப்படம் அது. அடுத்து இன்று ஒரு தகவல். தமிழக வெற்றிக்கழகம் என்ற பெயரிலே ஒரு அரசியல் கட்சியை தொடங்கி இருக்கின்ற விஜய் இன்றைக்கு அரசியலிலே எவ்வளவு வேகமாக இருக்கிறார் என்பதை நீங்கள் அறிவீர்கள். ஆனால் இதே வேகம் பல ஆண்டுகளுக்கு முன்னால் அவர்கிட்ட இருந்ததா என்றால் இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். அன்றைய காலகட்டத்தில் அரசியலுக்கே வரமாட்டேன் என்று சொன்னவர் தான் விஜய். அதைத்தான் இந்த நிகழ்ச்சியில் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். இன்றைக்கி சினிமா உலகத்தில் நான் சொத்து சுகத்தோடு இருக்கேன்னா அதுக்கு முக்கியமான காரணம் ரசிகர்கள் தான். அவங்க கொடுத்தது தான் இதெல்லாம். அதனால் இதிலேருந்து கொஞ்சம் அவங்களுக்கு திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதன் காரணமாகத்தான் பல நல உதவிகளை நான் செய்கிறேன். இதை ஒரு சில குறிப்பிட்ட மக்களுக்கு நான் செய்கிறேன். மொத்த பேருக்கும் செய்யணும்னா என்னுடைய கையிலே அரசாங்கம் இருக்க வேண்டும். அரசாங்கம் இப்போ என் கையில் இருக்கான்னா இல்லை. அதனால தான் என்னால் முடிந்த உதவிகளை ஒரு சிலருக்கு நான் செய்து கொண்டிருக்கிறேன். மற்றபடி அரசியலை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது, நான் அரசியலுக்கு வரவும் மாட்டேன் என்று அந்த பேட்டியிலே பதிவு செய்திருக்கிறார் விஜய். காலம் ஒவ்வொரு மனிதருக்குள்ளும் எப்படிப்பட்ட மாற்றங்களை எல்லாம் ஏற்படுத்துகிறது என்பதை எடுத்து சொல்வதற்காகத்தான் இந்த பதிவு. மணிரத்னம் படத்தில் நடிச்சது எப்படி? எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ பெரிய படத்தை ஒரு நாளைக்கு 2 சீன் 3 சீன் எடுக்கக்கூடிய ஒரே டைரக்டர் மணிரத்னமாக தான் இருக்கும். இதை நான் யோசிச்சுட்டு போனது பொன்னியின் செல்வனை எப்படி இப்போ மௌனராகத்தில் வந்து உனக்கு என்ன வேணும், டைவர்ஸ் வேணும் அப்படின்னு எப்படி எடுப்பாரு. ஆமாம், இந்த படத்தில் ஐஸ்வர்யாவோட பணியாற்றி அந்த ஐஸ்வர்யாவோட நான் பேசினது பழகினதெல்லாம் நிறைய. நான் அதுக்கு முன்னாடி ஐஸ்வர்யா ரொம்ப ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன், அபிஷேக் பச்சனை விட அதிகமாக. படத்தோட ஃபங்க்ஷனுக்காக நேரு இண்டோர் ஆடிட்டோரியத்துக்கு போகும்போது அவங்க முன்னாடி நின்று இருந்தாங்க, நான் பின்னாடி போயிட்டு இருந்தேன். இப்படி எதுக்கும் திரும்பி பார்த்தாங்க. பார்த்துட்டு வா இவங்களாம் சொல்லிட்டு யூ கோ ஃபர்ஸ்ட் அப்படின்னு கை வச்சு முன்னாடி என்னை அனுப்புனாங்க. அது கமெண்ட்ல ஒருத்தர் போடுறான். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.